the change generation. We are the change generation. எல்லாரும் சேர்ந்து ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. என்ன தீர்மானம்? பெரியம்மா, பெரியப்பா, அம்மா, அண்ணே, தம்பி, தங்கச்சி நினைச்சாங்க தெரியுமா? ரேனியஸ், நீ ஊழியத்தில் போகிறது எங்களுக்கு விருப்பம் இல்லை. பெரிய தலைவலியாச்சு. என்ன ஆண்டவரே, நான் உங்கள் வேலையை செய்ய போகிறேன். அம்மாவை சத்தம் போட்டாங்க, அடுத்த பிசாசை நீ இப்போ பேசணும். இப்போ குடும்பத்தார் எல்லாருமே சேர்ந்து நீ எதுக்குறாங்களே. நீங்கள் தானே என்னை ஊழியத்துக்கு கூப்பிட்டீங்க, உங்கள் சத்தத்தை கேட்டு தான் ஊழியத்துக்கு வந்தேன். நீங்கள் ஏன் ஆண்டவரே இப்படி எனக்கு பிரச்சனை வருதுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப வருத்தப்பட்டார். ஆனால் ஆண்டவர்கிட்ட எப்பவும் பேசுகிற பழக்கம் ரேடியஸ்க்கு இருந்ததுனால தெளிவாக ஒரு முடிவில் இருந்தார். இந்த முறை ஊழியத்துக்கு போகிறோங்கிற அந்த முடிவில் இருந்த மாற்றமே கிடையாது. கட்டாயம் ஆண்டவரை அறிவிக்க நான் இந்தியாவுக்கு போய் தான் ஆகணும் ஒரு முடிவோடு இருந்தார். அந்த காலத்தில் சாதாரண ஊழியத்துக்கு போயிட முடியாது, பைபிள் காலேஜ் படிக்கணும். அவர் பெர்லின் பைபிள் காலேஜில் போய் படித்தார். பெர்லின் பைபிள் காலேஜில் போய் படிக்கிறதுக்கு முன்னால் அம்மா அப்பாவை பிரிய போகிறோமே, குடும்பத்தார் இருக்குமே சொல்லிட்டு ஒரு 3 மாதம் அவங்க அம்மா, அண்ணே, தம்பி, தங்கச்சி அவங்களோட சேர்ந்து சந்தோஷமாக அங்கே ஹாப்பியாக இருந்தார். அதுக்கு பிறகு பெர்லின் காலேஜ் போயாச்சு. பெர்லின் காலேஜ் படித்தா அங்கே படித்து முடிச்ச பிறகு ஒழித்துக்கு போயிடுவோம். அம்மாவை பிரிஞ்சிருவேன், அண்ணனை பிரிஞ்சிருவேன், தம்பி தங்கச்சி பிரிஞ்சிருவேன். இனிமேல் அவங்க பார்க்க முடியலையா? யோசிச்சு பாருங்கள். திடீர்னு அம்மா யாருமே குடும்பமே கிடையாதுன்னு சொல்லி பிரிச்சுட்டாங்கன்னு எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த 3 மாதம் அம்மா அப்பாவோட ஜாலியாக இருந்தார். அந்த நாள் வந்தது. எந்த நாள்? பெர்லின் காலேஜுக்கு போக வேண்டிய நாள். பெர்லின் காலேஜில் போய் வேதத்தை கற்க ஆரம்பித்தார். 15 மாதங்கள் அங்கேயே தங்கி இருந்து வேதத்தை கற்றுக்கொண்டு வந்தார். அங்கேருந்து அநேக காரியங்களை படித்தார். அநேக ஆண்டவர் குறித்த காரியங்களை அறிந்து கொண்டார். அநேக வரலாறுகளை கற்றுக்கொண்டார். மற்ற நாடுகளில் உள்ள கிறிஸ்தவ நிலைமை அறிந்து கொண்டார். அவருக்குள்ளாக ஏற்கனவே இருந்த பாரம் இன்னும் கொழுந்து விட்டு ஆரம்பிச்சது. படித்து முடித்த உடனே 15 ஆண்டு கழிந்த உடனே அவர் ஒரு குருவானவராக அபிஷேகம் செய்யப்பட்டார். 1812 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி ஜெர்மனியில் அவர் ஒரு குருவானவராக அபிஷேகம் பண்ணப்பட்டார். 1812 ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி ஜெர்மனியில் அவர் ஒரு குருத்துவ பட்டத்தை பெற்றுக்கொண்டார். அந்த குருவானவராக அவர் பட்டம் பெற்றுக்கொண்டு அன்னையிலிருந்து ஆண்டவரை குறித்து அதிகமாக நேசிக்க, அவருக்காக வேலை செய்யுங்கிற வாஞ்சை அவருக்கு உருவாச்சுது. அது மாத்திரமல்ல, படிக்கும்பொழுது அவருக்கு ஒரு நண்பர் இருந்தார். அந்த நண்பர் பேர் என்ன தெரியுமா? ஷனார். சொல்லுங்க. ஷனார். இங்கிலீஷில் ஸ்கெட்ச்னு வரும், ஷ்னார்னு வரும். பொதுவாக ஷனார்னே நீங்கள் சொல்லி வச்சுக்கோங்க. ஷனார் அப்படிங்கிற ஒரு நண்பர் அவருக்கு படித்தார். அந்த ஷனாரும் இவரை போலவே இந்தியாவில் போய் ஊழியம் செய்ய ஒரு பாரத்தோடு இருந்தார். பைபிள் காலேஜில் அவருக்கு நல்ல ஃப்ரெண்டு ஷனார் தான். ஷனாரோட சொன்னார், நம்ம 2 சேர்ந்து ஒழித்துக்கு போகலாமா? ஷனார் சொன்னார், நல்ல ஐடியா, நீயும் ஆண்டருக்கா ஒழிஞ்சு ஆசைப்படுறேன், நானும் ஒழிஞ்சு ஆசைப்படுறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு மிஷன் சங்கத்துக்கு எழுதலாமே. என்ன மிஷன் சங்கத்துக்கு எழுதலாம்? 2 பேரும் சேர்ந்து சிஎம்எஸ். சிஎம்எஸ் என்ன? சர்ச் மிஷனரி சொசைட்டி. சொல்லுங்க. சர்ச் மிஷனரி சொசைட்டி. அந்த சர்ச் மிஷனரி சொசைட்டிங்கிறது இப்போ நிறைய ஊழிய ஸ்தாபனம் இருக்குல்ல, அப்போ அப்படி இருந்த ஒரு ஊழிய அமைப்பு. அந்த ஊழிய அமைப்புக்கு ஒரு கடிதம் எழுதினாங்க. அந்த கடிதத்தில் அவங்க சொன்னாங்க, நாங்கள் வெளிநாடு போய் ஒளிஞ்சு ஆசையாக இருக்கிறோம். அந்த சங்கத்தாருக்கு ரொம்ப சந்தோஷம். வேத கல்லூரியில் 15 மாதங்கள் படித்த 2 இளம் வாலிபர்கள் இந்தியாவுக்கு ஊழியத்துக்கு வராங்கன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு பயங்கர ஹாப்பி. ஊழியத்துக்கு ஆள் வராத காலகட்டத்தில் இப்படி 2 இளம் வாலிபர்கள் படித்து முடித்துட்டு ஆண்டவருக்காக வரச்சுன உடனே அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். உடனே அந்த சிஎம்எஸ் சங்கம் சொன்னாங்க, வாங்க உங்களை ஒழித்து அனுப்புன்னு சொல்லி அவங்க அப்ளிகேஷனை ஏற்றுக்கொண்டாங்க. சிஎம்எஸ் சங்கத்தாருக்கு அப்ளை பண்ண உடனே அவங்க ஓகேன்னு சொன்ன உடனே ஜெர்மனியிலிருந்து இங்கிலாந்துக்கு வந்தார். இங்கிலாந்துலேருந்து தான் அவர் பயணப்பட்டு போனோம். அப்போ ஒரு பயங்கரமான பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த கிழக்கிந்திய கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, நம்ம இந்தியாவில் முன்னாலாம் வந்து இங்கே வியாபாரம் பண்ணாங்க, இந்தியாவை அடிமைப்படுத்தினா அப்படின்னு நம்ம படிச்சிருப்பல, அங்கேருந்து சுதந்திரம் வாங்கணும், நம்ம சுதந்திர தினம்லாம் கொண்டாடுறோம்ல. அப்படி ஒரு சூழல் கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் எல்லா இடத்தையும் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணுவாங்க? சட்டை, துணி, அவங்க ஊரில் எல்லா பொருளையும் இங்கேருந்து விற்பாங்க, இங்கே இருந்து உள்ள பொருட்களை அவங்க வாங்கிட்டு போவாங்க. அப்படி இங்கே பெரிய வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, என்னது இயேசுவை பற்றி அறிவிக்கிறதுக்கு இங்கிலாந்துலேருந்து 2 பேர் இங்கே வராங்களா? நோ, அவங்க வந்து இங்கே ஊழியம் பண்ணாங்கன்னா இந்த உள்ள மக்கள் எல்லாம் வெளிப்படைஞ்சிருவாங்க, பிறகு ஜாமா அவங்கள ஒன்றும் விற்க முடியாது. நோ எங்களுக்கு முடியாது, அவங்க அலோவ் பண்ண மாட்டோன்ட்டாங்க. ஷனாரையும் ரேனியஸையும் இந்தியாவுக்கு ஊழியம் பண்ணுறதுக்கு விட முடியாது அப்படின்ட்டாங்க. அப்போ பெரிய சட்டம் இருந்தது, வியாபாரம் பண்ண இடத்த ஊழியம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி. அன்னைக்கு அந்த பாராளுமன்றத்தில் எல்லாரும் போராடினாங்க.
போராடி ஒரு பெரிய விடுதலை சட்டம் வந்தது. என்ன சட்டம் தெரியுமா? இந்தியாவில் போய் சுவிசேஷம் அறிவிக்க பார்லிமெண்ட் அலோவ் பண்ணுறோம். ரொம்ப சந்தோஷம். அப்போ உள்ள கிறிஸ்தவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இந்தியாவில் கிறிஸ்துவ அறிவிக்க கூடாதுன்னு சொல்லி அந்த வியாபார கம்பெனி எடுத்த எல்லா சட்டத்தையும் மீறி போராடி பாராளுமன்றத்திலே சட்டம் வந்த பிறகு இனிமேல் ரேனியேஷன் எது தடுக்க முடியும்? எதுவும் தடுக்க முடியாது. அவங்களுக்கு அனுமதி கிடைச்சது. அவங்க போக வேண்டியதுக்காக அதுக்காக ரெடியாக ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியாவது ஆண்டவர் ஒளி செய்யணும்னு சொல்லி அவங்க ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. நல்லா கவனிச்சு பாரு, பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, தடை தடை தடை, எங்கே போனாலும் பிரச்சனை. அந்த காலகட்டத்தில் நெப்போலியன் போர் நடந்துட்டு இருந்தது. நெப்போலியன் போர்னால கப்பல் போர், நிறைய சண்டைகள் நடந்துட்டு இருந்தா கப்பல்கள் போக முடியாது. அம்மாட்டிருந்து மீண்டு, பெரியம்மா பெரியப்பாட்டிருந்து மீண்டு, பிசாசு போராட்டத்திலிருந்து மீண்டு, படித்து முடித்து இந்த பாராளுமன்ற சட்டத்தை மீண்டு திரும்ப வந்தனா கப்பல் கிடையாது. நெப்போலியன் போர் நடந்துட்டு இருக்கு, கப்பல் அனுமதி கிடையாதுன்னு உடனே திரும்ப காத்திருக்க வேண்டியாச்சு. 15 மாதங்கள் அப்படியே வெயிட் பண்ணுறாங்க. ஊழியத்துக்குன்னு பிறப்பிட்ட பிறகு சும்மா உட்காந்துருக்கும் ஒரு இடத்துல எவ்வளோ கஷ்டமா இருக்கு யோசிப்பாரு. ஒரு காரியத்துக்கு போகும்பொழுது எப்போ போவேன்னு தெரியாம வெயிட் பண்ணிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. 15 மாதங்கள் காத்து கிடந்தாங்க. அப்போ அவங்க ஒரு ஐயா கிட்ட வேதத்தை இன்னும் கற்றுக்கொண்டாங்க. இந்தியாவில் உள்ள ஊழியர்களை பற்றி அறிந்து கொண்டாங்க. இந்தியாவில் எப்படி பேசணும், இந்தியாவில் என்னென்ன மாதிரி காரியங்களுக்கு சொல்லி ஒரு ஊழியக்கார ஐயா அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. அதையும் படிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு சந்தோஷமான செய்தி, 2 கடிதம் வந்தது. 2 கடிதம் வந்தது. ரெனிஸ் ஓடி போனாரு, ஓய் அந்த கடிதத்தை வாங்கினாரு. அதில் சொல்றாங்க, நீங்க இந்தியாவுக்கு போற டேட் கன்ஃபார்ம் ஆயிட்டு. எவ்வளவு மகிழ்ச்சி பாருங்க. வாழ்க்கையே அதுக்குன்னு காத்துட்டு இருந்த ரேனிஸுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி, நீங்க இந்தியாவுக்கு போகலாம், உங்களுக்கு அனுமதி கிடைச்சிட்டாங்க. ரொம்ப ஹாப்பி நியூஸ். அந்த லெட்டரை வாங்கி அப்படி படிக்கிறாரு. சனார் படிக்கிறார். 2 பேரும் ஹாப்பி. ஆஹா, நம்ம எவ்வளவோ பிரச்சனையை தாண்டி இந்தியாவுக்கு போறோம், கப்பல் நமக்கு ரெடி ஆயிட்டு இந்தியாவுக்கு பயணம் பண்ண போறோம். இன்னொரு கடிதம் வந்தது. அந்த கடிதத்தை பிரிச்சாரு. அந்த கடிதத்தை பிரிச்ச உடனே அப்படியே கண்ணீர் வருது அவருக்கு. ஏங்கி ஏங்கி அழுறாரு. அப்படி அவர் ஏங்கி ஏங்கி அழும்படியாக வந்த அந்த 2வது கடிதத்துல என்ன இருந்தது? அவர் உள்ளத்தை குத்திய ஆள வைத்த அந்த கடிதத்துல என்ன தகவல் இருந்தது? என்ன அந்த கடிதம் சொல்லிச்சு? இவர் ஏன் அழுதாரு? ஏன் இப்படி ஏங்கி ஏங்கி அழுதாரு? ரேனிஸை பாதித்த அந்த கடிதத்துல என்ன இருந்தது? அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.